த மோஸ்ட் ட்ரெண்டிங் டாபிக் இப்போ ப்ரெசென்ட்டில் பார்த்தீங்கன்னா அது விராட் கோலி விசஸ் ஆஸ்திரேலியன்ஸ் தான். இதுக்கெல்லாம் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து விராட் கோலி அண்ட் சாம் கான்ஸ்டன்ஸ்க்கும் நடந்த அந்த ஒரு இன்சிடென்ட் தான். அதை விராட் கோலி பண்ணியிருக்க வேணாம், பட் பண்ணிட்டாரு அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட்டில். அதனால் அவருக்கு ஃபைனும் போட்டாச்சு, 20% மேட்ச் ஃபீலேருந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க, டிமெரிட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த டிமெரிட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது பேர்லேயே இருக்கும் டிமெரிட்னா இப்போ வந்து ஐசிசி கோட் ஆஃப் கண்டக்ட் ஏதாவது பிளேயர் வந்து மீறிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து 4 to 5 டிமெரிட் பாயிண்ட் கொடுப்பாங்க. இப்போ ஒரு பிளேயர் வந்து 4 to 5 டிமெரிட் பாயிண்ட்டை தாண்டிட்டாங்கன்னா அவங்க வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடக்கூடாது, இல்லைனா லிமிடெட் ஓவர்ஸ் மேட்ச் 2 ஆடக்கூடாது. அதுதான் அதோட ரூலு. இப்போ விராட் வந்து அதை பண்ணிட்டாங்க, அதனால் வந்து சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக ஃபேன்ஸ் கொந்தளிக்கிறாங்க. ஆஸ்திரேலியன் ஃபேன்ஸ் கொந்தளிக்கிறாங்களோ இல்லையோ, இந்தியன் ஃபேன்ஸ் தான் கொந்தளிக்கிறாங்க, அதுவும் ஐபிஎல் ஃபேன்ஸ். அவனுங்க இருக்கானுங்களே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் ஆஸ்திரேலியன்ஸ் பார்த்தீங்கன்னா சாம் கான்ஸ்டன்ஸ்க்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. தே ஆர் பேக்கிங் தேர் பிளேயர்ஸ், தட்ஸ் த ஆஸ்திரேலியன்ஸ். அது அவங்க எப்பயும் பண்ணுறது தான். பட் இந்தியன்ஸ் வந்து அப்படி கிடையாது. இந்த ஐபிஎல் வந்ததுனால சிங்கிள் பிளேயர் வர்ஷிப், விராட் கோலி, தோனி, ரோஹித் சர்மா அப்படி தான், இல்லைனா சிஎஸ்கே, ஆர்சிபி, மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிளேயர் வந்து இன்டர்நேஷ்னலி தான் ஆடுறாங்க இப்போது, ஆனால் இதுக்குள்ளே ஐபிஎல் பிளேயர்ஸ் வருவாங்க. இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் பண்ணுறாங்கன்னு தான் தெரியல. பட் பண்ணுறாங்க, ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது. இது யார் ஃபேன்ஸ் பண்ணாலும் அது ரொம்ப தப்பு தான். இது விராட் கோலி ஃபேன்ஸ் பண்ணாலும் தப்பு தான், தோனி ஃபேன்ஸ் பண்ணாலும் தப்பு தான், ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் பண்ணாலும் தப்பு தான். அது டாக்ஸிக், நம்ம கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணி ஆகணும். நீங்கள் கண்டிப்பாக யோசிக்கலாம், விராட் கோலி பண்ணது தப்பு தானே, ஏன் இப்படி சப்போர்ட் பண்ணுறேன்னு. பண்ணது தப்பு தான், என்ன தான் இருந்தாலும் அவர் நம்ம பிளேயர், நம்ம டீமுக்காக விளையாடுறாரு. இந்தியன் டீமை ரெப்ரசன்ட் பண்ணி அங்கே ஆடுறது அவர் தான். அவருக்கு நம்ம தானே சப்போர்ட் பண்ணோம். நம்மளே அவரை போய் கிரிட்டிசைஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் எதுக்கு? இதே ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்ச்சில் விராட் கோலி செஞ்சுரி அடிச்சப்போ இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா கிங் இஸ் பேக், ஃப்ரண்ட் மிஷின் எப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ விராட் கோலி ஒரு 2 மேட்சாக சரியாக ஆடலன்னவனையும் சோக்லி இந்த மாதிரி பல வார்த்தைகள் வருது. இதை விட ஆஸ்திரேலியன் மீடியா ஒன்று பண்ணுறாங்க பாருங்கள், அதை பார்த்தாலே எனக்குள்ளே ஒரு வன்மம் வருது. எனக்கு மட்டும் இல்லை, நிறைய இந்தியன் ஃபேன்ஸுக்கு வருது. க்ளவுன் கோலியா, என்ன இது க்ளவுன் கோலி? விராட் கோலி பண்ண ரெக்கார்ட்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? வேர்ல்டுலேயே இது ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பிளேயர். இன்னொரு விராட் கோலி வருவாரான்னு சொல்கிறது அது கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஆனால் இதெல்லாம் இதை விட விராட் கோலி எவ்வளோ பார்த்துட்டாரு. ஆனால் இதை ஆஸ்திரேலியன்ஸ் பண்ணுவாங்க. அதனால் 2014 இதெல்லாம் பார்த்து அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு. ஆனால் இதை வந்து நம்ம இந்தியன் ஃபேன்ஸே பண்ணுறாங்க, ரொம்ப டாக்ஸிக்காக விராட் கோலியை பற்றி தப்பாக பேசிட்டு. இதில் இந்தியன் கமெண்டேட்டர்ஸ் வேறு, விராட் கோலி பழைய விராட் கோலி இல்லை, அவர் இப்படி ஆடக்கூடாது, அவர் மேட்ச் ஆடக்கூடாது இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களோட 1/4 கூட வராது விராட் கோலியோட ரெக்கார்டு. அவ்வளோ பண்ணியிருக்காரு விராட் கோலி இந்தியன் டீமுக்கு. ஆனால் இவங்க பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தா ரொம்ப சில்லியாக தான் இருக்குது. இதுவே ஒரு விராட் கோலி ஒரு 5 to 6 years முன்னாடி 3 ஃபார்மேட்ஸ்லையும் நம்பர் 1 ரேங்கிங் முடியுமா? அதுவும் எத்தனை நாள்? அப்படி இருக்க பிளேயரை போயிட்டு இப்படி பேசுனா, அதுவும் நம்ம இந்தியன் பிளேயர்ஸாக இப்போ கரண்ட் பிளேயர்ஸ் கிடையாது, பிளேயர் ஆடி முடிச்சுட்டு கமெண்டேட்டர்ஸாக உட்காந்துருக்காங்க. அவங்களும் இந்த ஐபிஎல் ஃபேன்ஸ் மாதிரி தான். அவங்க டீம் பிளேயர்ஸை மட்டும் சப்போர்ட் பண்ணிவிட்டு வேறு யாராவது பண்ணால் மட்டும் இப்படி குறை சொல்லுவாங்க. ஆனால் இந்த டெஸ்ட் மேட்ச்சில் 3rd டெஸ்ட் மேட்ச் விராட் கோலி நல்லா தான் ஆடிட்டு இருந்தார். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அந்த ஒரு ரன் அவுட், அதனால் கான்சன்ட்ரேஷன் ஆகிடுச்சு. இட்ஸ் ஓகே, ஒரு கம்பேக் இருக்குன்னு நினச்சேன், இன்னைக்கு நடக்கலை. நெக்ஸ்ட் இன்னிங்ஸில் கண்டிப்பாக கம்பேக் கோலி தான். அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஆஸ்திரேலியன் மீடியா என்ன பண்ணுறாங்கன்னு. இதுவே ஃபஸ்ட் டெஸ்ட்டில் செஞ்சுரி அடித்தப்போ கம்பேக் கோலின்னு ஆஸ்திரேலியன் நியூஸ் பேப்பரில் பேக் சைடில் போட்டிருந்தாங்க. ஆனால் இதுவே விராட் கோலி ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அந்த ஒரு இன்சிடெண்ட்டால் க்ளவுன் கோலி இதெல்லாம் என்னது?
ஆனால் இந்தியன் டீம் பேட்டிங் நல்லா தான் பண்ணுறாங்க. பவுலிங்லாம் சொல்கிறதுக்கே இல்லை, அது ரொம்ப கஷ்டம் தான். பும்ரா மட்டும் இல்லைன்னா இந்நேரம் இந்தியன் பவுலிங்லாம் ஆனால் சொல்கிறதுக்கே இல்லை. சிராஜ் ஸ்லெட்ஜிங் மட்டும்தான் ஃபஸ்ட்டாவது பர்ஃபார்ம் பண்ணார். இப்போ ஒன்லி ஸ்லெட்ஜிங் மட்டும் தான் பண்ணுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் இதை மட்டும் எல்லாம் கண்டிப்பாக ஞாபகம் வச்சு ஆகணும். அவங்க நம்ம கண்ட்ரிக்காக ஆடுறாங்க. தே ஆர் நம்ம பிளேயர்ஸ். அவங்கள போய் கிரிட்டிசைஸ் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் இதே ஆஸ்திரேலியன்ஸ் பண்ணியிருந்தால் மட்டும் தி ஆசிஸ் மைண்ட் செட், தி ஆசிஸ் அப்படின்னு சொல்ல வேண்டியது. இதுவே இந்தியன்ஸ் பண்ணால் ஐயோயோ ஏங்க இப்படி டாக்ஸிக்காக இருக்கீங்க, ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கதற வேண்டியது. இதுக்கெல்லாம் காரணமே ஐபிஎல் தான் இதுக்கு காரணம். இன்டர்நேஷ்னல் எதுக்குங்க ஐபிஎல் வருது? எதுக்கு ஐபிஎல் இது கொண்டு வரீங்க? ஐபிஎல் இஸ் a பிக் பிஸ்னஸ். இப்போது ஐபிஎல்லால் தான் ஆஸ்திரேலியன்ஸ் இப்படி ஆடுறாங்க. இல்லைன்னா அவங்க பண்ணால் ஸ்லெட்ஜிங்கா? இதில் ரிக்கி பாண்டிங் சொல்கிறாரு விராட் கோலி பண்ணது ரொம்ப தப்புன்னு. தப்பு தான் ஒத்துக்கிறேன். நீங்கள் பண்ணாதா எவ்வளோ பண்ணியிருப்பீங்க ஹர்பஜன் சிங் கிட்டலாம். ஜவஹர் ஸ்ரீநாத் பண்ணியிருக்கீங்களா? அதெல்லாம் எங்கே போச்சு? ஐபிஎல் இல்லைன்னா ஆஸ்திரேலியன்ஸ் நல்லா ஸ்லெட்ஜிங் பண்ணியிருப்பாங்க. பழைய டேவிட் வார்னர் எப்படி இருந்தார், இப்போ எப்படி இருக்கார்? ஐபிஎல்னால தான் இந்தியன் டீம்னால கொஞ்சம் பயம் வந்துச்சு எல்லாருக்கும். இந்தியன் டீம் மேலே இல்லை, ஐபிஎல் மேலே. ஏன்னா ஐபிஎல் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் லீக் இன் த வேர்ல்டு. அதை அக்செப்ட் பண்ணி ஆகணும். ஆனால் அதுவும் ஒரு மெயின் ரீசன் தான் இந்தியன் டீம் இப்படி ஆடுறதுக்கு. ஐபிஎல்ல நல்லா ஆடினா போதும் இந்தியன் டீமில் கொண்டு வந்துடுவாங்க. அது டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, ஓடியாக இருந்தாலும் சரி. அங்கே ஆடுறது T20ங்க. T20 இங்கே வருது. T20 பிளேயர்ஸ் அங்கே நல்லா விளையாடுனா இங்கே டெஸ்ட்டில் ஆட வைக்கிறீங்க. பட் சில பிளேயர்ஸ் நல்லா ஆடுறாங்க, அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நிதிஷ்குமார் ரெட்டி இன்றைக்கி ஒரு செஞ்சுரி போட்டார். அவரை மாதிரி ஒரு சான்ஸ் கொடுத்தா பரவாயில்ல. சும்மா எல்லா பிளேயர்ஸும் 2021 வேர்ல்டு கப்பில் நம்ம நல்லா ஆடிருக்கலாம். ஐபிஎல் உள்ளே வருது? ஐபிஎல்ல நல்லா விளையாடுனா ஏங்க டெஸ்ட்டில் கொண்டு வரீங்க? சில பிளேயர்ஸ் நல்லா ஆடுறாங்க, அதெல்லாம் அக்செப்ட் பண்ணி ஆகணும். ஆனால் அதுக்குன்னு பார்த்து எல்லாமே ஐபிஎல்லேருந்தே எடுக்க முடியுமா? ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்னு ஒன்று இருக்குது, அதையும் பார்க்கணும்ல. அங்கே நல்லா விளையாடுறாங்க நிறைய பிளேயர்ஸ். இதில் ரஞ்சி ட்ராஃபி இருக்குது, அங்கேயும் நிறைய பேர் நல்லா விளையாடுறாங்க, அவங்களையும் பார்க்கணும். இப்போ ஆஸ்திரேலியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா T20 கேப்டனாக இருக்க ஜாஸ் இங்கிலீஷே டெஸ்ட்டில் உட்கார வைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது வேறு ஃபார்மேட், இது வேறு ஃபார்மேட். ஆனால் இந்தியன்ஸ் அப்படி கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரே பிளேயர்ஸாக வச்சு ஆடுறாங்க. இப்போ தான் கொஞ்சம் மாறி இருக்கு, T20க்கு வேறு பிளேயர்ஸ் ஆடுறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் நம்ம ஒரே பிளேயர்ஸ் தான் ஆடுவாங்க. ஆனால் நல்லா ஆடினாங்க அப்போது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ கில்லே 3மே ஆட வச்சாங்க, ODI, டெஸ்ட்டு, T20ன்னு. ஆனால் கில் பர்ஃபார்ம் பண்ணல. இப்போ மாற்றிட்டாங்க, வேறு பிளேயர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கொஞ்சம் பெட்டர். ஆனால் ஒன்று புரியவே இல்லை, கம்பீர் கோச்சே கிடையாது. கம்பீர் இஸ் அ மென்டர். அவரை கூட்டிட்டு கோச்சா போட்டால் என்ன அர்த்தம்? நீங்களே சொல்லுங்கள். கம்பீர் கோச்சா? KKR கோச்சு வேற ஒருத்தர், அவரை கொண்டு வாங்க கோச்சா. அவர் நல்லா கோச் பண்ணி கொண்டு வந்தார்னா ஓகே. மென்டராக இருந்தவரை கொண்டு வந்து கோச்சா கொண்டு வந்துட்டா இப்படி தான் ஆடும் டீமு. லாஸ்ட் நியூசிலாந்துக்கிட்ட நடக்குமா? அதுவும் அவ்வளோ ட்ரா கூட பண்ணல. ஒரு டெஸ்ட் மேட்ச் கூட வின் பண்ணியிருக்க வேண்டிய மேட்சை தோக்குறாங்க. அட்லீஸ்ட் ட்ராவாவது பண்ணிக்கலாம், அதுவும் கிடையாது. இப்படி தான் இருக்குது இப்போ இந்தியன் டீமோட நிலைமை. இதில் ஆல்ரெடி ரொம்ப மோசமாக ஆகிட்டே போகுது. இப்போ விராட் கோலி கிட்டே இருக்க ஸ்பீட் ஆகலாம், பவுலர்ஸ்லாம் கொஞ்சம் ஹைப்பாக இருக்காங்க, நல்லா போடுறாங்க. இப்போ அதுவும் இல்லைன்னா அவ்வளோதான் போல் இந்தியன் பவுலிங்கு. நம்ம பண்ண வேண்டியதுதான் சிம்பிள். கிரிக்கெட் இஸ் எ கேம், என்ஜாய் கிரிக்கெட். அதை விட்டு இவர் தான் பெருசு, அவர் தான் பெருசு, இதெல்லாம் எதுக்கு? ஒரு பிளேயரை ப்ரைஸ் பண்ணோன்னா இன்னொரு பிளேயரை டவுன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. உங்கள் பிளேயரை பிடிச்சிருக்குன்னா கொண்டாடுங்க, யாரும் வேணான்னே சொல்லலை. இவர் இப்படி பண்ணிட்டாரு அதனால் இவர் ரொம்ப கிரேட், ஆனால் அவர் அப்படி பண்ணலை அதனால் அவர் ரொம்ப டவுன். இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் தேவையே கிடையாது. ஸோ என்ஜாய் கிரிக்கெட். ஸோ உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவை கீழே கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.
see you guys.